அன்பான சபை, நான் இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஒரு தலைப்பு, பிரியர்கள் யார்? யார்? வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:2. மனுஷன் என்ன பிரியர்? தற்பிரியராகவும், மனுஷன் என்ன பிரியர்? பணப்பிரியராகவும், ஆமென், ஸ்தோத்திரம், வீம்பு. இதுல பிரியர்கள் யார் என்று கேட்டாங்க. அதுல முதல் வார்த்தை என்ன வந்தது? தற்பிரியர். இதை நாம இந்த தற்பிரியரை பார்ப்போம். வேதத்துல நம்முடைய சுபாவத்தை ஒப்பனையாக இட்டு நம்ம கவனிச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மளை திருத்துவதற்கு தான் பேசுவார் தவிர கர்த்தர் நம்மளை உருவாக்க பேசுவார். தேவன் நம்முடைய குறைகளை உணர்த்தி என்ன செய்வார்? பேசுவார். என்ன பிரியர்? தற்பிரியர். இந்த தற்பிரியரை பார்ப்போம் நம்ம வேதத்துல இருந்து. யார் யார் தற்பிரியர்? முதலாவது, எதை எடுத்தாலும் எனக்கு எனக்கு என்கிற ஒரு மனத்தாட்டுள்ள ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா அவன் தற்பிரியர். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. 4-5 பிள்ளைகள் வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில தெரியும். எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் தகப்ப ஒண்ணு போலதான் வேண்டி கொடுப்போம். ஆனா சில பிள்ளைகள் உடனே சாப்பிடும். சில 2 தாளந்து வெளியே 2 தாளந்து கேட்டது எத்தனை? 1 தாளந்து. இப்ப அவனுக்கு கிட்டியது எத்தனை? 2 தாளந்து. 2 தாளந்து வெளியே 2 பைகளில் 2 மாஸ்தி வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக. பாத்தீங்களா? அவனை தனியா கூட விடல கேஆசியார். அவனுக்கு முன்னாக சுமந்து போக யார்? அவனுடைய வேலைக்காரர்களை 2 பேரை விட்டார். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது, அவன் எங்க வந்தான்? மேட்டண்டை. மேட்டண்டையில யார் நிக்கியா? எலிசா இருக்கிற வரும்போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பி விட்டான். பாத்தீங்களா? அநேக நேரம் அப்படிதான் பிறருடைய வகை நம்ம வீட்டுக்குள்ள வர கூடாது. அநியாயமாய் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வர கூடாது. இவன் வேண்டியாச்சு, இவங்க வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சாச்சு. யாருக்கு வேலைக்காரனை விட்டாச்சு? நாகவானுக்கு வேலைக்காரனை விட்டாச்சு. அடுத்துதான் இருக்கு, வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். எங்க நிற்கிறான்? ஆமா, உண்மை உள்ளவன். யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? இதுதான் அநேக இடத்துல துரோகம் நடக்குது. புருஷனுக்கு விரோதமா மனைவி துரோகம் பண்ணிட்டு புருஷனுக்கு முன்பு அவர் கள்ளச்சிரியை சிரிச்சிட்டு ஆகாது நிக்கா. மனைவிக்கு முன்னால உள்ள துரோகம் எல்லாம் பண்ணிட்டு கேட்டுக்கு முன்ன வரமே ஒரு பியாரையை விழிச்சிட்டு ஒரு கள்ளச்சிரியை சிரிச்சுட்டு அப்படியே வருகிற துரோகிகள் உண்டு இன்னைக்கு. இது கேஆசியுடைய புத்தி. அடுத்த வாசி. கேஆசி எங்கே இருந்து வந்தா என்று கேக்குறது யாரு? எலிசா கேக்குற. கேஆசி எங்க இருந்து வந்தா? இவன் போறது வாங்குறது யாருக்கு தெரியுது? தேவனுடைய மனுஷனுக்கு தெரியும். நிறைய பேர் தேவ பிள்ளையே ஊழியக்காரன பேசுகிறது, சபை அப்பமா பேசுகிறது, நீதான் பெரிய பார்வை நெஞ்சில தட்டி ஊழியக்காரன அப்பமா பேசுகிறத தேவன் உடனே ஊழியக்காரனுக்கு காண்பிப்பார். உத்தமனுக்கு கற்ற துணை. நீ நினைப்பா அவங்க அறியல, நான் பேசுறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு காதுகா விழுந்தது இல்லங்க. உடனே காட்டுவார், உடனே காட்டுவார் கர்த்தர். பாருங்க அடுத்து இவன் என்ன காட்டுறான்? எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியே எங்கும் போகவில்லை என்றார். என்ன சொன்னான்? யார்கிட்ட போய் சொன்னான்? இதே கேஆசின் அநேகர் உண்டு. ஊழியக்காரர்கிட்ட தேவதோமன் பச்சை போய் பேசுறவங்க தெரியும், நான் பேசுறது பொய் என்பது. ஆனா நிமிர்ந்து நின்று பேசுவாங்க. அற்பமா நினைக்கிறவர்கள் உண்டு ஊழியக்காரனை. ஆனா அவங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறீங்களா? புரியும், அவங்களுக்கும் புரியும், அவங்களை அனுப்பின தெய்வத்துக்கும் அது புரியும். அடுத்த கேஆசி என்ன சொன்னான்? அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எது கொண்டு வர தன் ரதத்திலிருந்து திரும்பின போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? யாருக்கு மனம்? இந்த ஒன்னைய புரிஞ்சுக்கிடுங்க சபையே. நீ எந்தெந்த இடத்துல தெய்வனுக்கு விரோதமாய், தெய்வ ஊழியத்துக்கு விரோதமாய், பிறர் குடும்பத்துக்கு விரோதமாய்
நீ லஞ்சம் வாங்கி உன் குடும்பத்தை சேமிக்கணும் கட்டணும்னு இருக்குறியோ அந்த இடத்துல எல்லாம் யாருக்கு மனம் கூட வரும்? ஹalleluya. ஒருங்கால சத்தமா வாசி. பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? அல்லேலூயா. இது காலமா? கர்த்தருடைய வருகை சீக்கிரம் அல்லவா? நீ வேலைக்காரிய வேண்டிய அடுத்து ஆடு மாடு வாங்கிய திராட்சை தோட்டத்தை வாங்கிய ஒலிவ மர தோப்ப வாங்கிய வேலைக்காரிய வேண்டிய இது காலமா? நீ கர்த்தருக்காக வாழ வேண்டிய காலம் அல்லவா? பரிசுகளை தந்திரமாய் பெற்றுக்கொண்டு பொய் சொன்ன இதே தாள் அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? தொழு நோய். ஆசி ஸ்பீடா. நாகமானின் குஷ்டரோகம். நல்ல கவனிக்க சமய தூங்குறப்போ கரங்களை தட்டி கை தட்டி பாடுங்க. ஹalleluya. செத்தது கேட்ட கையை தட்டுங்கன்னு சொன்னேன். தட்டுங்க சபை. ஹalleluya. ஆமென். யார் தட்டு சொன்னேன்னு தெரியுமா? ஒரங்கேவியா அப்படியே விழிச்சிட்டு ஒண்ணு கேட்டுட்டு பாவம் செய்யும் போது என்னோட முடிஞ்சு போவாது, நான் செத்து போவேன், என் சன்னதி அனுபவிக்கும் என்கிற ஒரு தெய்வ பயம் பாவம் செய்ய உங்க வாழ்க்கையில உணர்வு வர சோத்திர கை தட்ட சொன்னேன். வாசியது. ஆகையால் நாகமான் குஷ்டத்தை தீர்த்துட்டு தான் போனான். நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் ஒரு நாள் பிடித்திருக்கும் என்று அப்ப முடிச்சுதான் இருக்கு. ஒரு நாளோட முடியாது. ஒரு சந்ததிக்கு ஒரு நாளோட முடியாது. அப்பாவசை பிறனை வஞ்சிப்பது, பிறனுடைய வகையை கேட்காத எடுப்பது, பிறனுடைய பிள்ளையுடைய பணங்களை பறிப்பது, பிறனுடைய காரியத்தை நீ செய்வது உன்னையோ உன் சந்ததியையோ என்னென்னைக்கும் என்ன செய்யும்? பிடித்திருக்கும். கரங்களை தூக்கி ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணமுடைய ஆண்டவரே சொல்லி பாருங்க. இந்த வாழ்க்கை எனக்கு வரக்கூடாது, என் சந்ததிக்கு வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்ப கேயாசியின் பணப்பிரியரை பார்த்தோம். அவன் தந்திரமாய் ஒரு தந்திரத்துல ஒரு பிரியக்காரி கேயாசி தந்திரமாக செய்ததுல கேயாசி. இனி பணப்பிரியன் ஆகா. மூன்றாவது பணப்பிரியன் ஆகா. யாரு? தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருளின் மேல் பிரியப்பட்டான். ஆக சொல்லுங்க, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருளில் பிரியமான். அல்லேலூயா. அது எப்படி உங்களுக்கு சொல்ல? இப்ப ஒருத்தங்க வயசானவங்க இருக்காங்க, 100 ரூபாய் காணிக்க போடுல சர்ச்சைக்கா போடுற இத காணிக்க போடுன்னு கொடுப்பாங்க. அதை நீ என்ன செஞ்சிருக்க கூடாது? வஞ்சித்து எடுக்க கூடாது. ஒன்னால அந்த பணம் கர்த்தருடைய சமூகத்தில் வராம போக கூடாது. ஆமென். பாருங்க, அதை இச்சித்து தனக்கென்று கொண்டபடியா இஸ்ரவேலுக்கு தோல்வி நேரிட்டது. ஆமா, அங்க ஒரு இச்சை. இவன் யாரு? அவன் தந்திரமா வேண்டவே இவன் இச்சிக்கிறான். இச்சித்து எடுக்கிறான், ஆசைப்பட்டு எடுக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆசைப்பட்டு எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படி கேப்பமா? யூதா கோத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீமுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். நிறைய எடுக்க போவில்லை. நான் நிறைய களவாணம் செய், கொஞ்சம் தானே களவாண்டுட்டு இருந்தேன். இது எனக்கு தேவைதானே? ஆமென். அற்பமான ஆசோனுக்கு என்னத்துக்கு தேவ பிள்ளை? சிலையை எடுத்தான். 11ஆம் வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இஸ்ரவேலர்கள்
தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியத்தை மீறுவது பாவம். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு வந்த பிறகு கூட அசதியா இருக்கிற சபை நம்ம சபை தான். கரங்களை தூக்கி அல்லேலூயா. என்ன மீறினார்கள்? உடன்படிக்கை. நம்ம மீறுகிறோமா? தேவனோடு எவ்வளவு நாள் உடன்படிக்கை பண்ணுகிறோம்? கையை தூக்கி சோத்ர ஆண்டவரே, நான் இப்படி செய்தேன், செய்வேன், வாழ்வேன் உடன்படிக்கையை மீறினார்கள். 11 முடிச்சு. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும். என்னெல்லாம் செய்ய? இந்த 11ஓட நீ முடிச்சு சொல்லணும் என்கிட்ட. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், பொருத்தன பண்ணினதை நீ எடுத்தீங்க சாபத்தீடு. அது கர்த்தருடைய உடன்படிக்கை. களவு செய்ததும், களவு செய்வதும், வஞ்சித்ததும். வஞ்சிக்கிறது. ஆண்டவரை நீ வஞ்சிக்கிறதுனா வஞ்சிக்கிறான். 1000 நாள் பொருத்தனை பண்ணலாம். 1 மணிக்கூர் ஜெபிப்பேன், 2 மணிக்கூர் ஜெபிப்பேன், 10 மணிக்கு ஆராதனை போவேன், 9 மணிக்கு ஆராதனை போவேன், பொருத்தனை பண்ணலாம். அத வஞ்சிக்கிறது. அடுத்து தங்கள் பண்டம்படிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. உண்டு. முடிஞ்ச 11 12 வாசி. ஆதலால் இதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஆமென். இதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? சத்துருக்கள் கூட நிற்க முடியாதபடி முதுகை என்ன செய்தார்கள்? காட்டினார்கள். 15 வாசி. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால். மதிகெட்ட காரியம் செய்கிறாய் நீ. சபையே, நீ தேவனுக்கு பொருளை இச்சித்து எடுத்தாயானால் அது மதிகெட்ட பொருளை என்ன செய்கிறாய்? நீ தேவ சபையில தேவனுக்குரியதை நீ நஷ்டப்படுத்த கூடாது. தேவனுக்குரியதை நீ இச்சித்து எடுத்துட்டு போக கூடாது. நான் இச்சித்து எடுத்தேனே, நீ தேவ சபையில உள்ளதை நஷ்டப்படுத்தினியா? அது நீ யாரு ஆண்டவர் சொல்லுகிறாரு? மதிகட்டவனே என்று சொல்லுகிறார். அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட ஆமென். அதை சுட்டரிக்க கடவன். 19 இருந்து 21 வரை வாசி. அப்பொழுது யோசுவா ஆகாரை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. பாவம் எடுத்து அநியாயமா ஒளிச்சு வச்சதை நீ அறிக்கை பண்ணி விட்டு விட. இதுவரை நான் செய்தது தப்பு, நான் தேவனுடைய சபையில் உள்ளதை நஷ்டப்படுத்தினது தப்பு, மனதார தேவனுக்குரிய காரியம் செய்தது தப்பு, தேவனுக்குரியதை வஞ்சித்தது தப்பு, நான் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பேன் பொருத்தனை பண்ணி நான் வஞ்சித்தது தப்பு. பல காரியம் ஆவியானவர் உனக்கு உள்ள இப்ப ஏறிக்கொண்டே இருக்கிறார். நீ செய்த தப்ப ஆனால் அறிக்கை பண்ணி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று விட்டலாம். அல்லேலூயா. அடுத்த வாசி. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். அப்பொழுது ஆகார் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த நீ ஊழியக்காரனுக்கு விரோதமா பாவம் செய்யல, நீ சபைக்கு விரோதமா பாவம் செய்யல, நீ யாருக்கு விரோதமா துரோகம் பண்ணன? கர்த்தருக்கு விரோதமா. ஊழியக்காரனுடைய கோபத்தை நீ சபையிலோ சபை பொருள்கிட்டே காட்டக்கூடாது. ஊழியக்காரனுடைய கோபத்தை நீ ஜெபத்திலேயோ உன்னுடைய ஆராதனைக்கு வருகிற நேரத்திலோ என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கோபத்தை தேவனுக்கு கொடுக்கிறதுலயோ தேவனுக்காக வாழ்வதிலயோ நீ காட்ட கூடாது. என்ன சொல்லுகிறான்? நான் பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும். எப்படி எல்லாம் களவாண்டானா? கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை களவாண்டா. 200 வெள்ளி செக்கலையும். 200 வெள்ளி செக்கலை கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். 200 வெள்ளி செக்கலை எடுத்தா களவாண்டா. செக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை எடுத்தார். நான் கண்டு அவைகளை இச்சித்து பாத்தீங்களா? கரங்களை தட்டி அல்லேலூயா. அதை இச்சிக்காத பொருளை நீ என்ன செய்யாத? இச்சித்து அதை களவாண்டு ஒளிச்சு கொண்டு வச்சுட்டு
எனக்கு வீட்லயும் அது இருக்கணும்னு செய்யாத. இச்சித்த அந்த பொருளை உனக்கு வீட்டுக்கு கொண்டு வராத. தேவன் உன்னை வைத்திர பிரகாரம் நடக்க கற்றுக்கொள். இவன் இச்சிக்கிறான். சோத்திரம். அந்த வீடு அந்த பொருள் இருக்குல்ல, எனக்கு வீடு இருந்தா என்ன, இந்த வீடு அந்த பொருள் இருக்குல்ல, அது எனக்கு முன்ன இருந்தா என்ன, அதை இச்சிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இச்சித்து இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில். எங்க கொண்டு வச்சான் சபையே? எங்க வச்சான்? இச்சிக்கிற பொருளை இனியொருத்தியோட கொண்டு கொடுக்க மாட்டான். இச்சிக்கிற பொருளை இனியொரு பிள்ளையில கொடுக்க மாட்டான். தனக்கு கூடாரத்துல கொண்டு என்ன செய்யலாம் வச்சா. எத்தனை முடிஞ்சு? 21 முடிஞ்சு. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வரை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வரை ஸ்பீடா வாசிங்க. சாபத்தீடாதே ஏதாவது எடுத்துக்கொள்வதனாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கு. நல்ல கவனிங்க. சாபத்தீட நீ எடுத்தேனா, இச்சித்து எடுத்தேனா, நீ சாபத்தீடுக்கு ஏதுவாக மாறாத. இச்சித்து எடுக்கிறதுனால சாபத்தீடுக்கு ஏதுவானாக மாறாத. இரண்டாவது, இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும். கலங்க பண்ணாத. நீ திருடுகிற இடத்துல ஒரு கலக்கம் வந்துரும். அத கலக்க பண்ணாத. அடுத்து, நீங்கள் சாபத்துக்கு ஈடாகாதே. நீ சாபத்துக்கு ஈடாகாத. எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அந்த நீ கர்த்தருடைய சபையில உள்ளதை நாசப்படுத்தவோ, அது ஊழியக்காரராக நாங்களா இருந்தாலும் சரி, அத விசுவாசியாகிய நீங்களா இருந்தாலும் சரி, கவனிங்க. நாசப்படுத்தவோ நஷ்டப்படுத்தவோ சபையை கலக்க பண்ணினாலும் அது சபை பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ளதை நீ கலங்கப்படுத்தவோ நாசப்படுத்தவோ அதிகாரம் காட்டவோ ஆளுக பண்ணவோ உனக்கு அதிகாரம் இல்லை. திருப்பி வாசி. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவை. அது கர்த்தருக்கு பரிசுத்தமா. உன்னால் அதை என்ன செய்யக்கூடாது? தொட்டு என்ன அதுக்கு பின்னால வாசி. அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எத்தனாவது வசனம்? 21 வாசி. எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டகையினால் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் இருந்ததனால் அலங்கத்தவர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்துக் கொண்டார். 27ஆம் அதிகாரம் 25 வாசி. ஒரு காலம் 25 வாசிங்க. யோசுவா 7:25 இல்லையோ? அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக 1000 மனுஷர். யோசுவா 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீ சபையை கலங்க பண்ணினா கர்த்தர் உன்னையும் சபையை உன்னையும் உன் குடும்பத்தையும் கலங்க பண்ணலாம். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சபை பரிசுத்தமானது, சபை பொருள் பரிசுத்தமானது, சபைக்குரியவைகள் பரிசுத்தமானது. அது எப்படி? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீ சபையை கலங்க பண்றியா? உன்னை திரும்பி பாரு. ஒரு குடும்பத்தை கர்த்தர் கலங்க பண்றாரா? சோத்திரம். திருப்பி வாசிங்க அந்த 25. இரண்டாவது சுட்டரிக்கப்பட்ட. ஆமென். இது நம்ம வீட்டுக்கு, நம்ம சபைக்கோ, நம்ம குடும்பத்துக்கு தேவையா? சபையே அநேக நேரம் ஊழியக்காரர் கொக்கு போல உருவி இருதயம் உருவி சில நேரம் கலங்குகிற நேரம் உண்டு. காரணம் அதுக்கு கத்த நீயா இருப்ப. கலங்க வைக்கிறார். இரண்டாவது 20வது வசனத்தை வாசி.
அப்பொழுது ஆகான் ஆ. யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆ. மெய்யாகவே ஆ. நான் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆ. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஆ. இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். ஆ. கொள்ளையிலே நேர்த்தியாக இப்போ இன்னென்ன பிரகாரமாய் அறிக்கை பண்ணு. இதுவரை நீ செஞ்சது போற சபைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இச்சித்தது செய்தது எல்லாம் போறோம். ரெண்டு அறிக்கை பண்ணு. ஆமென் சொல்லுங்க. எரிகோ பட்டணத்தை அழிக்கும் போது தேவன் ஆர்ப்பரிக்கப்பட்ட பொருட்களை, தங்கள் வெள்ளி சிலவற்றை திருடி தன் கூடாரத்தில் ஒளித்து வைத்தவன் யாரு? ஆகான். இதனால் இஸ்ரவேலுக்கு தோல்வி வந்தது. தேவப்பிள்ளையே, நீ கலங்கப்படுனா உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையும் கலங்க பண்ண கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, நாலாவது பிரியன் யாருன்னா பிள்ளையா. சோத்திரம். பணப்பிரியன்ல நாலாவது யாரு? பிள்ளை. நான் சொல்லுகிற இதுல ஏதாவது ஒரு பிரியத்துல நீங்களும் நானே இருக்கணும். நானும் நீங்களும் இழந்துதான் ஆகணும். ஆனா பிரியம் சரி, சந்தோஷம் தான். பிறப்பொழுது நம்ம வீட்டுல வர்றது சந்தேகடா இல்ல சொல்லுவாங்க இல்ல, அங்க கொஞ்சம் இருந்தா அப்பயும் கொஞ்சம் இங்கேயும் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இருக்கிறது நல்லதான். ஆனா அதுக்கு பின் விளைவு வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளால தாங்க. அப்ப பிரியப்பட்டது, இச்சித்தது, ஒழிச்சு போய் காக்க போனது பாதியிலிட்டு நம்மது இடப்பெரியலாய் கேசி பரிசதெல்லாம் மறந்து போவோம். ஆனப்படுகிற கஷ்டம் தான் நேரம் வரும். அப்ப யார்கிட்ட போ, அந்த ஆண்டவரு கண்ணு காணுங்க, கண்ணை வச்ச ஆண்டவனா இருக்காரு, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுத்தியாரு, அது எனக்கோ வரணும், வேற எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் அனுபவிச்சானோ. நீதான் எங்கேயோ என்ன செஞ்சிருக்க, நீதான் அனுபவிச்சானோ. ஆமென் சொல்லுங்க. பிள்ளையா, அநீதியின் கூலியை விரும்பினவன். என்ன கூலி? லஞ்சம், இடையூறு. சோத்திரம். தேவன் ஆசீர்வதிக்கிறவங்களை சபித்துட்டு, நீ ஒரு கதை சொல்லுவான், தட்டாங்கையில இருந்தா அவன் சோத்திரம் தட்டி எடுத்தான் அப்படின்னு ஒரு கதை வர மறந்து போச்சு பாருங்க. அவனுக்கு காரிருளும் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அநீதி வாங்குறவனுக்கு, அநீதியால் கூலி வாங்குறவனுக்கு என்னன்னா காரிருள் வருமா. அப்படத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போனார். அநீதி கூலியில் ஆசைப்பட்டார். தனக்கு வாரது போதாதா? சோத்திரம். கடந்த நாளில பக்கத்துல ஒரு குளத்துல குளிச்ச போகும்போது நல்ல ஒரு குறி பிடித்த அம்மா அதுல நின்று சாபமா போடுது. நான் அந்த அம்மாவை திருப்பி பார்த்துட்டு நான் என்ன பாட்டுக்கு பயந்து நான் பேசாத அப்படியே என்ன வேலையை பார்க்கும்போது சொல்லு, காட்டிய பிள்ளை எனக்கு விளையில நின்று ஒரு கொலையை வெட்டி கொண்டு தின்னு போட்டுறான். எனக்கு புருஷே இத்தனை பிள்ளை இருந்த பிறவைக்கு யாராவது அன்பளிப்பா ஏதாவது கொடுத்து அவராக குடிச்சு தீர்த்துட்டு நான் நெத்தியிலிருந்து சிந்துகிற வேர்வை சொல்றேன், என்ன நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்து அதை உருவாக்குற பணத்தை கொண்டுதான் என் பிள்ளைக்கு சாப்பாடு இடுவேன். அதுல உள்ள சாப்பாடு என் பிள்ளை சாப்பிட்டா போறோம், அதை மீறி வளரக்கூடாது, என் பிள்ளைக்கு நாளை சாபம் வரக்கூடாதுன்னு என் பிள்ளைகளை வளர்த்துனாங்க பார்த்து என் பிள்ளை. ஆனா எனக்கு வழியில நின்ன கொலைய வெட்டினவனுக்கு போடு சொல்லுங்க. அப்போ ஒரு தேவனை அறியாதவன், சத்தியத்தை அறியாதவன், வேதத்தை தூக்காதவன், கர்த்தர் பரிசுத்தர் என்று தெரியாதவன் எப்படி இருக்கிறான்? உண்மை உள்ளவனா இருக்கிறான். நீ எப்படி இருக்கிறோம்? சத்தியத்தை அறிந்தோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தோ, ஞானஸ்தானம் எடுத்தோ, அபிஷேகம் பெற்றிருக்கோ, திருவிருந்து எடுக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு ஜோம் பண்ணியோ, படுத்தாலும் இருந்தாலும் ஆண்டவரை இருன்னு சொல்லுகிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17 வரை ஸ்பீடா கொஞ்சம் வாசித்து தாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சாரமயமாக்குதல். கொஞ்சம் தான் வாங்குறேன். இல்ல தெளிச்சிருந்துங்க. விபச்சார மயக்கத்தால் அநீதியால் நிறுத்திப்போ. அநீதி கூலி வேண்டியவன் எங்கெல்லாம் வேண்டுமானு பார்த்துக்கலாம். சொந்த ஸ்வரீரத்தை வித்து விபசாரம் பண்ணி வாங்குவான். அது அவனுக்கு எப்படி இருக்குமா? அது விபசார மயக்கமா இருக்குமா? ஆசி அடுத்து நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோடாதவைகளும். பாவத்தை அவன் விட்டு ஓட, அவன் பாவத்துல
ஆமென் சொல்லுவான், கீழ்ப்படிய மாட்டான். கண்களை உடையவர்கள் பாவத்தை விட்டு ஓடாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். அல்லேலூயா. சரி, வந்த வழியை பார்த்து போவாங்க. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை சபையிலே தேவனுக்கு உறுதி இல்லாத என்னங்க இருப்பாங்க, நாளை மத்த அங்க இருப்பாங்க, மற்ற மத்த இங்க இருப்பாங்க. உறுதி இல்லாதவர்களும் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து எப்படி பிடிப்பாங்க? தந்திரமா பிடித்து பொருளாசைகளில் பலகின இருதயத்தை விட சாபத்தின் பிள்ளைகள். இது எத்தனைதான் நீ பிரசங்கம் பண்ணினாலும் அந்த பாவத்துல பழகணும் விடவே அவனுக்கு இந்த செய்தி போனாலும் உணர்வு இருக்காது. அவன் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? இவ என்னதான் சொல்லியா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து வேறொரு குமாரனாகிய செம்மையான வழியை விட்டு தப்பி நடக்கிற முதல் தப்பு செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார், மோனே செய்யாத, மோளே செய்யாத. பிளேம்ட சொன்னாரா சொல்லலையா? இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதித்த ஜனங்கள் நீ சபிக்க போகாதே என்று சொன்னார். ஆனாலும் சோமன் களவாட போச்சுன்னு எப்படி சோம் பண்ணுவான்? சோத்ராண்டவரே சோத்ரம் சோத்ரம் காட்டி தாராதே காதலிக்க போறவன் என்ன சொல்லுவான்? சோத்ராண்டவரே சோத்ரம் ஜூஸ் குடித்து முடியது வரும் என் ஃபேமிலியில யாரும் காணாது இருப்பதாக ஆமென் சொல்லுவான். சோத்ரம் பிளேன்ல கூட்டிட்டு வரவே எப்படி சொல்லுவான்? இயேசுவே பிளேன்ல கீழே இறங்கு வரை பிளேன் எது சேதம் வராது இருப்பதாக. பொய்யே சொன்னேன், ஜோம் பண்ணலையா? ஆமா, நாங்க கூட ஜோம் பண்ணுறோம். கப்பீராக பிடித்து கொடுக்காத இருப்பீராக. சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாசி. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து வேறொரு குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி பிலேயாமுடைய வழியை பின்பற்றி போனார். நம்ம கேட்கிறோம், பிலேயாம் தேவனை சபிக்க முடியாத, சபிக்காத இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்காத சொன்ன பின்பு அவனுடைய பொன்னுக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்பட்டு தேவனுடைய பிள்ளையை சபிக்க போனார். ஆமென் சொல்லுங்க. முடிச்ச 17. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம். ஆமென். அநேக நாள் பேசாத மிருகம் உன்கிட்ட பேசிச்சு, கேட்காத சத்தம் உன்கிட்ட கேட்டுச்சு. இந்த பாவம் செய்யாத, அநீதியான கூலி உனக்கு வீட்டுக்கு வரக்கூடாது, சபிக்காதவரை சபிக்காத. அல்லேலூயா. இன்னை பாருங்க, சில குற்றங்கள் குறை வந்த மண்ணை அள்ளி இட்டு சபிச்சிருவாங்க, நாசமா பெயரிட்டு சபித்திருவாங்க. பலவிதமான சபிப்பு. சபிக்காத இஸ்ரவேல் ஜனத்தை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அடுத்த வாசி. பேசாத மிருகம். பேசாத மிருகம் என்ன செஞ்சுச்சு? பேசி மனுஷனுக்கு பேச்சியை பேசினது மதிக்கேட்டை தடுத்தது. என்னது? தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. தேவப்பிள்ளை ஒருக்கா சிந்திச்சு பாரு. உன்னை அநேக நேரம் உன் மதிக்கேட்ட மிருகம் கொண்டு தடுத்தது போல கர்த்தர் தடுத்தார் அல்லவா? ஆனா நீ விரைந்தோடி பாவம் செய்தார் அல்லவா? அதுக்கு முடிவு பலன் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். இப்படிப்பட்டவங்க தண்ணீர் இல்லாத கிணறு உனக்கு வீட்ல இருக்கும், ஆனா அந்த கிணத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. ஒரு காலகட்டம் வரை அநீதியுடைய கூலியினால உன் குடும்பம் ரன் ஆகும். ஆனா அடுத்து உன் வீடு எப்படி இருக்கும்? தண்ணி இல்லாத கிணறா இருக்கும். ஆமென். சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். ஆமா, மேகத்தை போல இப்ப சுழல் காற்றுல ஆமென் அடியுண்டு ஓடுகிற மேகத்தை போல குடும்பம் போயிட்டு இருக்கு. என்னென்னைக்கும் உள்ள காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னைக்கும் உள்ள காரிருள் நீங்காதா எனக்கு வாழ்க்கையில இந்த வாடு இல்லைங்க. நீ சபிக்காதவனை சபித்த அநீதியான கூலி உன் வீட்டுல வந்தது. இன்னைக்கு 3 காரியம். என்ன காரியம்? என்ன கிணறு? தண்ணி இல்லாத கிணறு. 2வது எப்படி? சுழல் காற்றுல மேக சாயங்காலம் போய் பாரு மேகத்தை, அது எப்படி ஓடுது, அது போல குடும்பம் ஓடும். அடுத்து எப்படி? சோத்திரம் காரிருள். யாரு? அநீதியின் கூலிக்கு ஆசைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். பணப்பிரியன்
சாமுவேலின் குமாரர்கள். அல்லேலூயா. எந்த குமாரர்கள்? சாமுவேலின் குமாரர்கள். ஒன்று யோவேல், மற்றொன்று அபியா. அறியாமையான தீர்ப்பு, அநியாயமான தீர்ப்பு வழங்கினதால் பொருளாசைக்கு பிரியப்பட்டார். ஏழை எளிய மக்கள் வரும்போது இந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் அநியாயமான தீர்ப்பு செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன ஏழை எளிய குடும்பத்துல நியாயம் தீர்க்க போவாங்க சிலவங்க. அப்படி நெஞ்சை விரிச்சு சட்டையை கால்ற பிடிச்சுக்கிட்டு பொம்பளையில செல்லாண்டா அங்க என்ன நடக்குதுன்னு நூந்து நூந்து வாடுவாங்க. அநியாயமாய் நீ பேசி அவங்கள வீட்டுல வந்து அவமானமா பேசி நீ சந்தோஷப்பட்டேன்னா என் நிலைமை என்னன்னு வேதம் சொல்லுறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-5 வருக. இந்த சோத்ரம் யோவேலை பற்றியும் அபியாயை பற்றியும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சோத்ரம் பாருங்க, நியாயத்தை புரட்டினார்கள், ராஜ மேன்மையை இழந்தார்கள். நீ நியாயத்தை புரட்டினேன்னா ராஜ மேன்மையை இழப்பீர்கள். அவன் சொல்லுங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரனை நியாய விசாரிக்க நியமித்தார். அதனால் அவர்கள் லஞ்சம் வாங்குறதிலும் பணப்பிரியராக மாறினார்கள், அநியாய தீர்ப்பு செய்தார்கள். ஏழைகள் தம் தீர்ப்புகளை சொல்லும் போது சோத்ரம் நினைவே கூறவில்லை. நியாய விசாரிக்கும் ஒரு பதவியை இழந்தார். முதல் ஆண்டவர் நியாய விசாரிக்க பதவியை கொடுத்தார், ஆனா அதை அவர்கள் இழந்தார்கள். ஸ்பீடா வாசிங்க 1-இருந்து. ஆமா, நான் சொல்லிட்டேன். நியாயாதிபதியா வைத்தார். 4-5 வாசி. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலுள்ள சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவராலே உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. நல்லா கவனிச்சீங்களா? பிள்ளைகள், சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலுடைய வழியில் நடக்காத காரணத்தினால சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜா. இதுக்கு சிம்பிள் காரியம். தகப்பன் நியாயம் விசாரித்தது போல இந்த பிள்ளைகள் நியாயம் விசாரிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் நியாயம் விசாரிக்கலைன்னா அவர்கள் லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர்கள் அந்த பதவியை இழந்தார்கள். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை வந்துட்டுனா அது எல்லா தீமைக்கும் வேறு. சோத்திரம். முதல் பார்த்தோம் என்ன பிரியர் பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? பண பிரியர். மூன்றாவது சுகபோக பிரியர். மூன்றாவது என்ன பிரியர்? சுகபோக பிரியர். என்ன யாரும் கிட்ட வந்துட்டு சோத்திரம் நானே இப்பதான் பாருங்க. என்ன பிரியர்? சுகபோக பிரியர். ஐஸ்வர்யவானும் லாசரும் இருந்தார்கள். இந்த ஐஸ்வர்யவான் தினமும் வெகு ஆடம்பரமாக விருந்துண்டு இரத்தாம்பர வஸ்திரம் தரித்து சுகபோகமாய் வாழ்ந்தான். இவர் யார்? ஐஸ்வர்யவான். அவன் சொல்லுங்க. லாசரனும் ஏழை ஒருவன் இருந்தான். அவன் இந்த ஐஸ்வர்யவானிட்ட படுக்கையிலிருந்து, கட்டிலிருந்து, மேஜிலிருந்து விழுகிறதை சாப்பிட்டு தெய்வத்துக்கு பிரியமாக ஜீவித்தார். லூக்கா 14:19ஆம் அதிகாரம் சோத்திர 31ஆவது வசனம் வரை அதுல காணப்படுகிறது. பாருங்க தேவப்பிள்ளை, 2 பேருக்கும் ஒரு நாள் மரணம் வந்து. சபை அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல நீ சுகபோகமாய் வாழணும், தெய்வத்தை விட்டு உலகத்தாரை போல வாழணும்னு இருந்தா நீ ஐஸ்வர்யவானுடைய நிலைமை உனக்கு எனக்கு வரும். அவன் சுகபோகமா வாழ்ந்தான், இரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தான், மனுஷர்கள் பிரியமா இருந்தான். மரணம் வந்தது. மரித்து எங்க போனான்? பாதாளத்துக்கு போகப்பட்டான். இந்த சோத்திரம் தரித்திரவான் ஏழை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான், மரித்தான், ஆபிரகாமுடைய மடியில் போகப்பட்டான். இன்னைக்கு சுகபோகமாய் வாழ்ந்த சுகபோக பிரியர்கள் நாம் எப்படி வாழுகிறோம் என்று பார்க்க. இரண்டாவது, சுகபோகமாய் வாழ வேண்டும் என்கிற மதீனமான ஐஸ்வர்யவான் இவன் தான். எப்படி சுகபோகமா வாழ ஒரு மதீன. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து
21வது வசனம் வரை கொண்டு வாசிங்க. 15 ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஆ. பொருளாசையை குறித்து ஆ. எச்சரிக்கையா இருங்கள். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஆ. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஆ. அது அவனுக்கு ஜீவன் அல்ல அது அவருக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஆ. ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஓமையை சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் ஆ. நன்றாய் விளைந்தது. ஆமா, அதை இடித்து கட்ட இருந்தாங்க. அவனை ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு? மதி கட்டவரை சுகபோகமாய் வாழுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியா இருக்க முடியவா முடியாது. ஏன்னா சிலுவை சுமந்து அனுதினமாய் சோராமல் ஏற்பின் பயந்தாரே. சிலுவை சுமந்தவன் பரலோகத்துக்கு அவகாசி. உலகத்திலே உலகத்தாரை போல ஆடம்பரம் பண்ணுவேன், அன்னிகளை பண்ணுவேன், உலகத்தை போல நடப்பேன், சபையிலேயும் பரிசுத்தாவியில நிரம்புவேன், ஆவியில திரிவேன் என்று சொன்னார். தேவன் ஒரு நாள் உன்னை அறியேன் என்று சொன்னார். மூன்றாவது சோதரம் ஒன்று என்னதுன்னா கர்த்தருக்கு சோதரம் சுகபோக பிரியன். அவர் யார்? ஐஸ்வர்யமா. இரண்டாவது சுகபோகமாய் வாழ வேண்டும் என்கிற மதிகட்டவர் ஐஸ்வர்யமா. ஒரு வாலிபன், அவர் ஆண்டவர் மதிகட்டவன் என்று என்ன செய்தார்? கூப்பிட்டார். மூன்று சுகபோகமாய் வாழ்பவர்கள். சோதோம் கொமோரா பட்டண தேசம். சோதோம் மற்றும் கொமோரா மக்கள் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13:19 பார்க்கும்போது சுகபோகமாய் வாழ்ந்த பாவிகள். சோதரம். அதனால் சோதரம் அக்கினியினால் அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சுட்டரித்தார். இன்னைக்கு வாழணும், சுகபோகமா வாழணும், கஷ்டம் வரப்பாது, கர்த்தருக்காக வாழப்பாது, விட்டு விலகக்கூடாது. வாசிக்க 13. ஆதியாகமம் 13:13 இல்லையோ? சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களோ. சோதோம் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள். கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய். கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பாவி? மகா பாவிகளும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆ. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆ. உன் கண்களை ஏறெடுத்து ஆ. நீ இருக்கிற இடத்திலே வடக்கே. பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவங்க மகா பாவி சுகபோகமாய் வாழ. ஆமென். சோத்ரம். அடுத்து 4 ஏசா கூலினால் ஆசைப்பட்டு சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டார். சுகபோகமா வாழணும். அவனுக்கு காண்கிறதெல்லாம் சாப்பிடணும். சிலவங்களை பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்கு நாளை என்ன இருக்கான்னு என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கண் கண்டதை சமைத்து சாப்பிடுவார். நாளை பிள்ளை ஸ்டேஜ் வரும்போது கேட்கும், என்ன வச்சிருக்கேன்னு. ஆமா, ஒண்ணுமே இருக்கா. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகள் தாய் தகப்பன அருமையா பார்க்கிறாங்க. சேமிச்ச பிள்ளைகளுக்கு விஷகுசியை போடலாமான்னு பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டும் இருக்கு. ஆனா சோத்ரம் ஆண்டவர் சொல்லுறாரு, சோத்ரம் பிரியனை உனக்கு தொண்டையில கத்திய வயிறு சொல்லு. இங்க பாருங்க, சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசா 5ஆம் அதிகாரம் 8ல இருந்து 34 வரை வாசித்தீங்களா? தன் ஆவிக்குரிய சேஷபுத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக விற்று போட்டான். ஒரு நேரம் பசியில உட்கார்ந்து சம்மதிக்காக பிள்ளைக்காக உபாசிக்க தெரியாத விசுவாசியா உன் பிள்ளையை விற்று போனாங்க. ஒரு நேரம் உபாசித்து உன் பிள்ளைக்காக ஆண்டவருக்கு சமூகத்துல உட்கார நமக்கு தெரியல. தற்காலிகமான வயிற்றின் பசியை மற்றும் சுகத்திற்காக நித்திய ஆசீர்வாதத்தை இழந்தவன் யாரு? ஏசா. ஒரு மாசத்துலயாவது விசுவாசி ஒரு நேரம் வாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. 1 தீமோத்தேயு 5:6 வசனத்தை வாசிங்க. சுகபோகமாய் வாழுகிறவருடைய வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 5:6 வாசிங்க. உயிரோட செத்தவன். புரிஞ்சுக்க, நீ உலகத்துக்கு ஒப்ப வாழுகிற, ஆனா நீ நரகத்துக்கு போக்கு செத்தாக வாழுகிற. சுகபோகமா வாழுகிற உயிரோடு செத்தவன். யாக்கோபு 5:5 சொல்லுது,
சோத்திரம். சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகபோகமாய் வாழுகிறவன். வாசிங்க 5:5. பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து பாத்தீங்களா, பூமியில சம்பூர்ணமாய் வாழணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும். கல்லனை கூட அனுபவிக்கணும், நல்லவனை கூட அனுபவிக்கணும். ஆட்டுக்காட்டு பாட்டுக்காட்டே வாழணும், பெந்தேகோஸ்திலே வாழணும், வெளியே கட்டணும், அங்கேயே சுத்தணும், இங்கேயே சுத்தணும், எல்லாத்திலையும் வாழணும். அவன் எப்படிப்பட்டவன் என்று விളിക്കാரு? பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷிப்பீர்கள். ஆமென். கொழுத்ததை அடிச்சது போல என்ன செஞ்சீங்க? பிரியமானவரே, யோசுவாவோடு மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார்? கர்த்தர் உன்னோட கூட இருக்க. கொழுத்ததை அடித்தது போல திருப்தியா இருக்கிறார். பிரியமானவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த போல நட்சத்திரங்களை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு தான். ஆனா நீ எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம கொழுத்ததை தின்னது போல துள்ளக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. 4வது, மனுஷனை பிரியப்படுத்துகிறவர். சோத்திரம். யாரை பிரியப்படுத்துகிறவர்? மனுஷனை பிரியப்படுத்துகிறவர். 1 கொரிந்தியர் 10:32-33 வாசித்தீங்கன்னா, எல்லாருக்கும் இன்னும் பிரியமா இருப்பான். நாங்க பொது வேலை செய்கிறவங்க இல்ல, அதனால தேளிக்கு முன்ன தலையை காட்டுவோம், பாம்புக்கு முன்ன வாழை காட்டுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் முன்ன வாழ இல்ல. சோத்ரம். நீ யூதனானால், நீ யூதன், அவன் யூதனானால் நீர் அவனுக்கு முன்பு தலை குனிந்து நீ எங்க யூதனா காட்டு, எங்க யூதனானு. சோத்ரம், சோத்ரம். நீ மனுஷனை பிரியப்படுத்தினாயானா நீ தலை குனிந்து போவா. ரோமர் 5:2-3 சொல்லுது, நன்மை உண்டாகும்படிக்கு. வாசிங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ரோமர் 15:2-3. நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை. நல்ல கவனிங்க. நீ வாயை காட்டி தலையை காட்டியது உண்மை. உன்னை பார்த்து பிறர் நஷ்டம் அடைந்தான், இடர்தல் அடைந்தானால் அவனுடைய இரத்த பலியை நீ கொடுக்க வேண்டும். உன் வாய் வார்த்தையினாலவோ உன் செய்கையினாலவோ தெரியும் யூதன் மொர்தெகாய் யூதன் தான் தெரியும். ஆனாலும் ஆமானுடைய மனைவியும் ஆமானுடைய ஆலோசனைக்காரியும் சோத்திரம் சேர்ந்துதான் என்ன கட்டுனாங்க? தூக்கு மரம். அந்த கடைசி நேரத்துல ஞான சிருஷ்டியை போல ஆமானுடைய மனைவி பேசினா, அவன் யூதனானா அவருக்கு முன்ன நீ தலை உணிந்து நீ எங்க யூதனா இருக்க கற்றுக்கொள். அல்லேலூயா. 5வது, இரத்த பிரியன் உத்தமனை பகைப்பான். ஒரு பாயிண்ட் ஆடி தந்தாலும் சொல்லி முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமனை பகைப்பான். வாசிங்க நீதிமொழி 29:10 வசனத்தை வாசிங்க. 29:10. நீதிமொழி 29:10. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கும். இரத்த பிரிய உத்தமனை பகைப்பான். ஜெபிக்கிறவனை ஜெபிக்காத மனைவி பகைப்பான். ஜெபிக்கிற மனைவியை ஜெபிக்காத புருஷன் பகைப்பான். உண்மையா இருக்கிற மனைவியை உண்மை இல்லாத புருஷன் பகைப்பான். உண்மையா இருக்கிற புருஷனை உண்மை இல்லாத மனைவி பகைப்பான். கர்த்தர் நல்லவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஆனா உத்தமனாய் இருக்கிறவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. பேசலோடு சொல்லுங்க. செம்மையானவர்களை அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். செம்மையானவன் எதை காப்பாற்றுவாய்? பிராணனை. யுவுலக பாடு என்ன என்ன செய்திட அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிற அவனுக்கு நீ என்னதான் பாடுபடுத்தினாலும் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் அவன் இந்த உலகத்துக்குரிய சோத்திர இன்மைக்கேற்ற இன்பத்துக்காக தேவனுடைய ராஜ்யம் விட மாட்டான். உத்தமன். அந்த வசனத்தை ஒருக்கா கூட திருப்பி வாசிங்க. உத்தமனுக்கு இரத்த பிரியன் உத்தமனை பகைப்பான். அவன் திருட போவான், மனைவி திருட விட மாட்டான். அவன் பிறனை வகையை வஞ்சித்து கொண்டு வந்துட்டு சந்தோஷமா வீல பேசுவான். அவன் திட்டுவான். எதுக்குதான் நீங்க சம்பாதிச்சீங்க? இது நம்ம சன்னதிக்குள்ள வரும், இது பாவம் இல்லையா? உடனே அவன் மனைவியை பகைப்பான்.
Praise the Lord. மனைவி சம்பாதிப்பான், புருஷனை காவல் வைப்பான். பார்த்துக்க ஏதாவது ஆமென் சொல்லுங்க. யோபு 19:13 இருந்து 19 வரை உத்தமனை அநியாயமாக எண்ணுகிறவர். வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 19 வசனம். சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். நல்ல கவனிங்க. உத்தமனாகிய யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை. முதல் யார் வெளியே போனது? சொந்த ரத்த வந்த சகோதரன் வெளியே போவான். நீ உத்தமனா இருந்தா உனக்கு விரோதமா எழுப்புகிற முதல் உன் சகோதரன். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். இரண்டாவது, நீ அறிமுகமாகி உனக்கு நன்மை பெற்றவர்கள் அந்நியராய் போவார்கள். என் பங்கு ஜனங்கள் விலகி போனார்கள். மூன்றாவது, என் வந்த ஜனங்கள் உனக்கு ஞானமுள்ள உனக்கு சொந்த வந்த ஜனங்கள் விலகி போவார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். சிநேகித ஞானத்தை விட சோத்திர பிராந்தி கடைக்கு போகும்போது தோளோடு தோளை தட்டினவை இன்னும் விலகி போவாய். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக உன் எண்ணுகிறார்கள். வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும் உன்னை அந்நியரை போல, உத்தமனை அந்நியரை போல நினைப்பார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். ஆமா, உத்தமரே, உன் பார்வைக்கு நீ எப்படி இருப்பாங்களா? பரதேசி ஆவார்களா? நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். நான் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. அவன் வாயினால நான் கெஞ்சினேன். என் சுவாசம் என் மனைவி போதும், இதை வீட்டுல போய் வாசிங்க. ஹிட்லர் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனை பகைத்தான். எப்படி பகைத்தான் தெரியுமா? விஷ வாயுக்களை திறந்து ரூமுக்குள்ள ஜனங்களை என்ன செய்தார்? அடைச்சு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்தான். சோதரன் ரத்தம் சிந்துவதை பார்த்தவன் சந்தோஷப்பட்டான். இப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகுறவன் யாரு? உத்தமன். மற்றவங்களை குத்தி பேசி நக்கலா பேசி ஏதோ எனக்கு நாடு தெரியும் நடிச்சு காட்டிட்டு அவங்கள நோவச்சிட்டு போவே இல்ல. அந்த நோவுகிற உத்தம நோவு வைக்கிற நீ உத்தமன் அல்ல.